பிரபல இசை மேதை பாலமுரளி கிருஷ்ணா சென்னையில் நேற்று காலமானார். கலையின் அழகான ராகம் ஒன்று தனது ஆலாபனையை நிறுத்திக் கொண்டது. நடிகர், பாடகர், இசையமைப்பாளர், பல்வேறு வாத்திய கருவிகளை இசைக்கும் இசைக்கலைஞர் என்ற பன்முக திறமை கொண்ட பாலமுரளி கிருஷ்ணாவின் புகழ்பாட ஒரு நாள் போதாது. சங்கீதத்தை எட்டிப்பிடிக்க முடியாத 8 வயதில் அரங்கேற்றம். 20 வயதுக்குள் இமயம் தொட்ட சாதனையாக 72 மேளகர்த்தா ராகங்களுக்கும் கீர்த்தனை வடிவம் தந்த கீர்த்தி. சங்கீதத்தில் சாகித்யம், பண்டிதர்களுக்கு சாஸ்திரிய சங்கீதம், பாமரர்களுக்கு கர்நாடகம் கலந்த மெல்லிசை. பாடகர், நடிகர், இசையமைப்பாளர், ராக ஆராய்ச்சியாளர் என பன்முகத்துக்கு சொந்தக்காரர். ஒரே முகம் கொண்ட பாலமுரளி கிருஷ்ணா தாயின் கர்ப்பத்தில் உதித்த காலத்திலேயே கலையோடு கலந்துவிட்ட பாலமுரளி கிருஷ்ணா 1930ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் சங்கரகுப்தம் என்ற ஊரில் பிறந்தவர். தியாகராஜரின் நேரடி சீடர் மானப்புச்சாவடி வெங்கட சுப்பையர், அவரிடமிருந்து தட்சிணாமூர்த்தி சாஸ்திரி, பாருப்பள்ளி ராமகிருஷ்ண பந்துலு என சிஷ்ய பரம்பரை தொடர்ந்தது. சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் 4வது சிஷ்ய பரம்பரையில் வந்தவர் என பெருமைக்குரியவரான பாருப்பள்ளி ராமகிருஷ்ண பந்துலுவிடம்தான் பாலமுரளி கிருஷ்ணா சங்கீதத்தின் அகரம் அறிந்து கொண்டார். இளம் வயதிலேயே இசை இவரது முழு கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. சுகமான ராகங்கள் தந்தது. காதலைப் போலவே இசையும் மொழி கடந்தது. அதனால்தான் தென்னிந்திய மொழிகள் உட்பட 8 மொழிகளிலும் பாடி 8 திக்கையும் தன் இசையால் வசப்படுத்தினார் பாலமுரளி கிருஷ்ணா. சின்ன கண்ணன் அழைக்கிறான், சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவன் மன்னன் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி சின்ன கண்ணன் அழைக்கிறான். சித்தி, சுமூகம், சர்வஸ்ரீ, ஓம்காரி, கணபதி என்ற பெயர்களில் புதிய ராகங்கள். பாலமுரளி கிருஷ்ணா என்ற இசை பிரம்மாவின் படைப்புகள். இவர் உருவாக்கிய மகதி ராகம் கர்நாடக இசை உலகில் காலம் கடந்தும் பாலமுரளி பெருமை பேசும். இந்த பன்முக படைப்பாளைக்கு வெண்சாமரம் வீசும். ஏமி சேதுராலிங்க ஏமி உலகின் பல்வேறு நாடுகளில் 25,000த்திற்கும் மேற்பட்ட இசை கச்சேரிகள் நடத்தி கர்நாடக இசையை கடல் கடந்து எடுத்துச் சென்ற பாலமுரளி கிருஷ்ணாவின் மறைவுக்கு இசை ரசிகரும் ராகங்களை கற்று தேர்ந்தவரும் மண்ணாளும் மாதரசியுமான முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது இரங்கலில் புகழஞ்சலி செலுத்தியுள்ளார். டாக்டர் பாலமுரளி கிருஷ்ணாவின் 75வது பிறந்த நாள் விழா மற்றும் ஷெவாலியே விருது பெற்றதற்கான பாராட்டு விழா 2005ஆம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற போது அந்த விழாவில் தாம் கலந்து கொண்டு அவரை வாழ்த்தி பேசியதும், அப்போது தமக்காக ஜெய ஜெய லலிதே என்ற ராகத்தை அவர் அர்ப்பணித்ததும், அதே விழாவில் தமிழ்நாடு அரசின் சார்பில் கந்தர்வ கான சாம்ராட் என்ற பட்டத்தை தாம் வழங்கியதும் இன்றும் தம் மனதில் பசுமையாக உள்ளதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தமது இரங்கல் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சின்ன கண்ணன் அழைக்கிறான், ராதையை பூங்கோதையை அவள் மன்னன் கொண்டரா. சாஸ்திரிய சங்கீதம் பயின்றவர்களால் சினிமா சங்கீதத்தோடு சமரசம் செய்து கொள்ள முடியாது. இருப்பினும் தாத்தா பாட்டிகள் தங்கள் வயதை மறந்து பேர பிள்ளைகளோடு தானும் பிள்ளைகளாய் மாறி விளையாடி மகிழும் அனுபவம் போல திரைப்பட பாடல்களையும் மகிழக்குடி ராமானுஜ ஐயங்கார், செம்பை வைத்தியநாத பாகவதர், மகாராஜபுரம் சந்தானம், ஜி.என். பாலசுப்ரமணியம் போன்ற கர்நாடக சங்கீத மேதைகளுக்கு பக்கவாத்தியமாக வயலின் வாசித்த பெருமையும் பாலமுரளி கிருஷ்ணாவுக்கு உண்டு. அபூர்வ ராகங்களில் பாடல் இயற்றுவது, அருவியாய் கொட்டும் இசையை பிறருக்கு கற்றுக் கொடுத்தது, ராகங்களில் ராஜாங்கம் நடத்தியது, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன்,
பிரான்ஸ் நாட்டின் உயரிய விருதான ஷிவாலியே, சங்கீத கலாநிதி என எத்தனையோ விருதுகளுக்கு பெருமை சேர்த்த எண்ணிலடங்கா பெருமைகளுக்கு சொந்தக்காரரான பாலமுரளி கிருஷ்ணாவின் பெருமை சொல்ல ஒரு நாள் போதுமா? ஜெயா செய்திகளுக்காக லாரன்ஸ் விஜயன்,